ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் இன் ஆப்ஷன்ஸு பேசிக்ஸு. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர்த்தகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கருத்துக்கள் மற்றும் எந்த விதமான ட்ரேடிங்கெல்லாம் ஆப்ஷன்ஸில் நம்ம பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதற்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதை ஒரு தடவை பார்த்துடுங்க. ஃபியூச்சர்னுடைய கான்செப்ட் தான் ஆப்ஷன்ஸ்லேயும் நிறைய இடத்துல வரும். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் எதனால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகுது, என்னென்ன மாதிரி வர்த்தகம் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமையே நிறைய பேர் நஷ்டப்படுவாங்க. பங்கு சந்தையில் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வர்த்தகம் பண்ணுறதுல 80% பேர் எதில் வர்த்தகம் பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் வர்த்தகம் பண்ணுவாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ஒரு வகையான பங்குகளை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட விலையில் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் செலுத்திட்டு அந்த கான்ட்ராக்டை நம்ம வாங்கிடுவோம். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ரைட்டு, அந்த உரிமையை நம்ம வாங்கிடுவோம். வாங்கிறதுக்கு உண்டான உரிமை மற்றும் விற்கிறதுக்கு உண்டான உரிமைன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 2 இருக்குது. அதை நம்ம வச்சுக்கிட்டு ப்ரைஸ் மேலே ஏறுறது இறங்கிறதுக்கு தகுந்த மாதிரி லாபம் சம்பாதிக்கிறது தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறதும் ஃபியூச்சர் மார்க்கெட் மாதிரி ஒரு பங்கு 2 பங்கு வாங்க முடியாது, லாட் சைஸாக தான் வாங்க முடியும். ஒரு பங்குக்கும் ஃபியூச்சர் சந்தையில் ஒரு லாட்டுக்கு எத்தனை பங்குகள் இருக்கோ அதே பங்குகள் தான் ஆப்ஷன் சந்தையிலையும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபியூச்சர் சந்தையில் நீங்கள் வாங்கும் பொழுது 3000 பங்குகள் ஒரு லாட்டு. ஆப்ஷன் சந்தையிலையும் ஒரு லாட் 3000 பங்குகள் கொண்டது தான். இங்கேயும் லாட்டாக தான் வாங்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் சந்தையில் ஏதாவது ஒரு பையிங் பண்ணும் பொழுது நீங்கள் முழுவதுமான பணத்தை செலுத்தாமல் ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு சின்ன பணத்தை மட்டும் கட்டி நாம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். என்ன ப்ரைஸ் நமக்கு வேணுமோ அந்த ப்ரைஸுக்கு உண்டான கான்ட்ராக்டை நம்ம ஒரு சின்ன ப்ரீமியம் அப்படிங்கிற அமௌண்ட்டை செலுத்தியே நம்ம ஈஸியாக பை பண்ணிக்கலாம். இதுவே ஃபியூச்சர் சந்தையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜின், அதாவது லட்சக்கணக்கில் இருக்கும். 3000 பங்குகள் ஸ்டேட் பேங்க்குக்குன்னா 3000 இன்ட்டு இன்றைக்கி அது 400 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது 3000 இன்ட்டு 400ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் தேவைப்படும். ஆனால் 12 லட்ச ரூபாய் தேவை கிடையாது. மார்ஜின் அப்படின்ற அடிப்படையில் ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ செலுத்தி நீங்கள் ஃபியூச்சரை வாங்கலாம். பட் அதுவும் 2 லட்சம் 3 லட்சம்ங்கிறது ரொம்ப அதிகமான பணம் அப்படிங்கிறதால ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதே நீங்கள் வர்த்தகம் பண்ணீங்க அப்படின்னா மார்ஜின் அமௌண்ட்டை விட கம்மியாக ப்ரீமியம் அப்படின்ற ஒரு தொகையை செலுத்தி நீங்கள் சுலபமாக வர்த்தகம் பண்ணி லாபம் சம்பாதிக்க முடியும். ஃபியூச்சர் சந்தையில் எப்படி நாம் ஒரு ஒப்பந்த அடிப்படையில், அதாவது 1 மந்த் கான்ட்ராக்ட், 2 மந்த் கான்ட்ராக்ட், 3 மந்த் கான்ட்ராக்டில் வாங்குகிறோமோ ஆப்ஷன் சந்தையிலையும் பங்குகளினுடைய விலையை ஃபிக்ஸ் பண்ணி 1 மாதமா 2 மாதமா இல்லை 3 மாதமா, இது பிப்ரவரி மாத கான்ட்ராக்ட் இருக்கும், மார்ச் மாத கான்ட்ராக்ட் இருக்கும், ஏப்ரல் மாத கான்ட்ராக்ட் இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துருச்சு. அதை பற்றி நம்ம அப்புறம் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு உங்கள் மனசில் கான்ட்ராக்ட் அடிப்படையிலையும் லாட் அடிப்படையிலும் தான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண முடியும். இதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் ஒரு பங்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பங்கு ஏற போகுதா இல்லை இறங்க போகுதா அப்படின்ற ஒரு தெளிவான ஐடியா இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் சந்தையில் இறங்கணும். பிளைண்டாக போயிட்டு ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை ஆப்ஷனை செல் பண்ணுறதோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஆப்ஷன் சந்தை அப்படிங்கிறதே யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் ஒரு பங்கினுடைய விலை ஏறுமா இறங்குமான்றதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறவர்களுக்கு இது அதிகபட்சமான லாபம் தரும். இன்கேஸ் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் லாபம் தரும்னு நினச்சிக்கிட்டு வாங்குகிறேன், லாபம் தராமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகை 0 ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் நினைத்ததை விட நல்ல பங்கு விலை ஏறி மேலே போய்கிட்டே இருந்ததுன்னா அளவில்லாத லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஏதாவது நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா
லிமிட்டட் லாஸ். நீங்கள் ப்ரீமியமாக என்ன தொகை இந்த பங்கை அந்த லாட்டை வாங்கும் பொழுது கட்டுறீங்களோ அதுதான் உங்களுடைய ரிஸ்க்கு. அதற்கு மேலே லாஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஒரு 5000 ரூபாய் கட்டி ஒரு கான்ட்ராக்டில் ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5000 ரூபாய் தான் உங்களுக்கு அதிகபட்சமான லாஸ் ஆகக்கூடிய தொகை. முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பங்குனுடைய விலை போகலைன்னா அந்த 5000 ரூபாய் வந்து சில டைமில் 0 ஆகிடும். அதற்கு மேலே உங்களுக்கு லாஸ் வராது. ஆனால் அதுவே லாபம் வருது அப்படின்னா பல மடங்கு லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 5000ங்கிறது 50000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆப்ஷனை பை பண்ணுறவர்களுக்கு வந்து லாஸ் வந்து லிமிட்டட். நீங்கள் கட்டக்கூடிய அந்த ப்ரீமியம் தொகை தான் உங்களுக்கு லாஸினுடைய அளவு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆப்ஷன் பையருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பை பண்ணுறதுல இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 5000, 10,000, 15,000, 20,000, வெறும் 700 ரூபாய், 500 ரூபாய் வச்சுக்கிட்டெல்லாம் கூட ஆப்ஷன் ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா 90% பேர் வந்து இந்த லாஸ் லிமிட்டடு, ஃபஸ்ட்டு நம்ம கட்டக்கூடிய ப்ரீமிய தொகை தானே லாஸ் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே உள்ளே என்டர் ஆவாங்க. எல்லாருமே அந்த ப்ரீமியம் தொகையை இழந்துருவாங்க. 90% வந்து எல்லாரும் லாஸ் பண்ணிட்டு தான் வெளியில் போவாங்க. அதனால் நல்ல இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கிட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க. இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்று வந்து புட் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பங்குக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது ஒரு ப்ரீமியம் தொகை கட்டுறோம். அந்த ப்ரீமியம் தொகை கட்டுறதன் மூலயமா அந்த பங்கை வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸு, உரிமையை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ உரிமை அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் போட்டு நான் வந்து ஏதோ ஒரு பங்கை நான் வாங்குறேன் அப்படின்னா பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அந்த பங்கை எப்போ வேணாலும் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. வேண்டான்னா நீங்கள் வாங்காமல் கூட விட்டுறலாம். அப்படி வாங்காமல் விட்டுறீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம்னு ஒரு தொகையை செலுத்துனீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அதுதான் வந்து ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனும் அதே தான். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரைட் டு செல், விற்கிறதுக்கு உண்டான ஒரு உரிமை. இதுதான் வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இன்னும் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பங்கினுடைய விலை மேலே ஏறும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பங்கினுடைய கால் ஆப்ஷனை போய் பை பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு கெட்ட செய்தியால் கண்டிப்பாக இந்த பங்கினுடைய விலை அடுத்த வாரமோ இல்லை இந்த மாதத்துக்குள்ளே இறங்க போகுது, இல்லை அடுத்த மாதம் இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கணும். கால் ஆப்ஷன் பங்கினுடைய விலை ஏறும் பொழுது லாபம் கொடுக்கும். புட் ஆப்ஷன் பங்கினுடைய விலை இறங்கி கீழே போகும் பொழுது லாபம் கொடுக்கும். இதுதான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நிறைய பேர் வந்து பல்காக ஷேர் வந்து டெலிவரியில் நான் வாங்கி வச்சுருக்கேன், லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருக்கேன், மார்க்கெட் ஆனால் திடீர்னு ஃபால் ஆக போகுது, அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளவும் விற்றா லாஸ் ஆகிடும் அப்படின்னு பயப்படுறவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இந்த புட் ஆப்ஷனை கொஞ்சம் வாங்கி வச்சு ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்கு, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் அவர்களுடைய லாஸை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த புட் ஆப்ஷனில் அதே பங்கை வாங்கி வைப்பாங்க. அப்போ கீழே இறங்கும் பொழுது புட் ஆப்ஷனில் உங்களுக்கு லாபம் தரும். அங்கே உங்களுக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் வச்சிருக்கிற பங்கு வந்து நெகட்டிவில் காட்டினாலும் அந்த நெகட்டிவை இந்த புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி லாபமாக திருப்பி கொடுக்கும். அது வந்து ஒரு பெரிய டாபிக். ஜஸ்ட் இப்போது இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். அடுத்தது லிக்விட் ஆப்ஷன்ஸ் இன் ட்ரேடிங். இப்போது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங் நம்ம டைரெக்டாக வந்து ஜெரோதாவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு போகிறேன். ஜெரோதாவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய பங்கு வந்து ஒரு 393 ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ஃபியூச்சர் சந்தையில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா 3 மாத கான்ட்ராக்ட் இருக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் வாங்கும்பொழுது இந்த 3ல் ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா அதே 3 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் இல்லாமல் வேறு விலையில் கான்ட்ராக்டினுடைய மதிப்பு இருக்கும். இப்போது ஸ்டேட் பேங்கினுடைய பங்கினுடைய விலை 393 ரூபாய் இருக்குது அப்படின்னா, அதே பாருங்கள், நான் கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிப்ரவரி 300, பிப்ரவரி 320, பிப்ரவரி 340. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது என்னன்னா, பங்கினுடைய விலை ஏறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ இல்லை இறங்கும்ன்ற எதிர்பார்ப்போ இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ட்ரேடிங் வந்து சூட்டபிள் ஆகும். இப்போது பங்கினுடைய விலை ஏறும் அப்படின்னா எவ்வளவு ஏறும்?
இப்போது 400 ரூபாய் இப்போ வித்துட்ருக்கு, 420 போகலாம், 440 போகலாம், 460 போகலாம், 480 போகலாம். இந்த மாதிரி எவ்வளவு விலை வேணாலும் போகலாம். அப்போது அந்த ஒரு விலைக்கும் ஒரு பிரீமியம் தொகையை செட் பண்ணியிருப்பாங்க. அந்த தொகையை நீங்கள் செலுத்தி நீங்கள் வந்து எந்த விலை போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி விலை இறங்கும் பாருங்கள், இங்கே ஒரு 3 ரெட்டில் போட்டிருக்கோம். இது வந்து புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. விலை இறங்கும்னா எவ்வளவு விலை இறங்கும்? 300 ரூபாய் இறங்கலாம், 280 ரூபாய் இறங்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒரு விலையில், அதாவது ஒரு பங்குக்கு பார்த்தீங்கன்னா 15 இருந்து 20 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் வந்து எப்பயுமே அவைலபிளாக வர்த்தகமாகறதுக்கு இருக்கும். அதில் நீங்கள் வந்து எதை வேணாலும் எடுத்து வர்த்தகம் பண்ணலாம். ரெண்டாவது பிரீமியம் அமௌண்ட். நான் சொன்ன மாதிரி 3000 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்காட்டுக்கு 3000 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டு. அப்போ அதற்குண்டான அவ்வளவு பணத்தையும் செலுத்தாமல் ஒரு சின்ன அமௌண்ட் பிரீமியம்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க, 78 ரூபாய், 60 ரூபாய், 1 ரூபாய், 65 பைசாலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பிரீமியம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேட் பேங்கினுடைய ஒரிஜினல் விலை 393 ரூபாய். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா வேற விலை இருக்கு பாருங்க. SBI 300 ரூபான்றது 97 ரூபாயில் இருக்கு, 320 ரூபான்றது 78 ரூபாயில் இருக்கு, 340 ரூபாங்கிறது 60 ரூபாயில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டும் ஒரு விலையில் இருக்கும். இதில் 2 முக்கியமான டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்பாட் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த விலை எதிர்காலத்தில் போகும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்குறீங்களோ அதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ பங்கு சந்தையில் எவ்வளவு விலையில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு? 393 ரூபாயில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஸ்பாட் ப்ரைஸ். இப்போது கால் ஆப்ஷன், இப்போ 2 வகையான வர்த்தகம் பண்ணலான்னு சொன்னேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது பங்கு ஏறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்குறது வந்து கால் ஆப்ஷன் அப்படிம்பாங்க. எந்த பங்கெல்லாம் இப்போ ரிசல்ட் வருது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இந்த செக்டர்லாம் பாசிட்டிவிட்டி ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கால் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி கால் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் முறையில் தான் வாங்க முடியும். அந்த கான்ட்ராக்டை அந்த கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நடுவில் நாளைக்கே ப்ராஃபிட் கிடைக்குது, இல்லை இன்றைக்கே ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துடலாம். கடைசி நாள் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்போல்லாம் கால் ஆப்ஷனில் போயிட்டு ஒரு பங்கை வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பை பண்ணுறீங்களோ அதை வந்து லாங் ஆன் கால் ஆப்ஷன் சொல்லுவாங்க. லாங் ஆன் கால் ஆப்ஷன், இல்லைன்னா லாங் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து யாராவது செல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, இப்போ பை மட்டும் பண்ணாமல் கால் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், உங்ககிட்ட இல்லவே இல்லாமல் எடுத்த உடனே செல்லும் அடிக்கலாம். ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எப்படி ஷார்ட் செல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கால் ஆப்ஷனை எடுத்து நீங்கள் டைரெக்டாக செல்லும் பண்ணலாம். அந்த மாதிரி செல் பண்ணுறவர்களுக்கு வந்து கால் ரைட்டர்ஸ் இல்லைன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னு பேர். இந்த ஆப்ஷன் சந்தையில் ஏதாவது செல்லிங் அடிக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் மட்டும் கட்டினா பத்தாது, அதோடு சேர்த்து மார்ஜின் அப்படின்ற ஒன்றை கலெக்ட் பண்ணுவாங்க. மார்ஜின்ங்கிறது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் என்னன்னு சொன்னேன், மொத்த மதிப்பில் ஒரு பகுதி, ஒரு 12 லட்சம் ரூபாய் இப்போ ஸ்டேட் பேங்க்கில் வந்து நீங்கள் 3000 பங்குகளை வாங்குறதா தேவைப்படுது அப்படின்னா 12 லட்சம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஒரு 3 லட்சம் கட்டினா போதும். அந்த 3 லட்சம் தான் மார்ஜின் தொகை. இதே மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் தொகை இல்லாமல் மார்ஜின் அப்படிங்கிற ஒரு தொகையை வந்து நீங்கள் செலுத்தணும். ஏன்னா உங்களுக்கு நஷ்டம் வந்து அளவில்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால மார்ஜின் தொகையை வந்து நம்ம கட்டி மெயின்டைன் பண்ணணும். அதுதான் செல்லிங்கே கால் ஆப்ஷன். இப்போது கால் ஆப்ஷன் பை மட்டும் பண்ணுறது இல்லை, அது இல்லாமல் என்ன இருக்குது, செல்லிங்கும் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா லாஸ் வந்து அன்லிமிட்டட். மார்ஜின் தொகை இன்னும் கீழே இறங்கிக்கிட்டே போக உங்கள் புரோக்கர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லிமிட்டை தாண்டும் பொழுது உங்களுக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து செல்லிங்கே கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷனுங்கிறது என்னென்னா பங்கினுடைய விலை கண்டிப்பாக இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சைனாவில் வந்து பார்டரில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க, ஒரு வார் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸோ இல்லை கொரோனா கேஸ் அதிகமாகுதுன்ற நியூஸாக வந்ததுன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புட் ஆப்ஷனில் இறங்கலாம். கண்டிப்பாக இந்த பங்கினுடைய விலை இறங்கும் அப்படின்னு தெரியறவர்கள் வந்து புட் ஆப்ஷன். இந்த புட் ஆப்ஷன்லேயும் அப்படி தான், நீங்கள் பையிங்கும் பண்ணலாம் செல்லிங்கும் பண்ணலாம். பை பண்ணுறவர்களை புட் பையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செல் பண்ணுறவங்கள வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ், புட் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷன் மாதிரியே தான் இங்கேயும் ஒரு புட்டை நீங்கள் பை பண்ணும் பொழுது ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, அதுதான் உங்களுடைய ரிஸ்க் அமௌண்ட்டு.
12,000 ரூபாய் கட்டி வாங்குறீங்கன்னா அந்த 12,000 ரூபாய் தான் உங்களுக்கு ரிஸ்க் அமௌண்ட். அதற்கு மேலே லாஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது. புட்டும் காலும் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸ்டேட் பேங்க்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்ன இந்த 5 நாளில் ஸ்டேட் பேங்கோட பங்கினுடைய விலை 100 ரூபாய் ஏறி வந்தது. ஒரு புட்டு எடுத்தவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு கால் எடுத்தவர்களுக்கு என்ன ஆயிருக்கும்ன்றதை உங்களுக்கு எளிமையான விதத்தில் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய சூட்சமும் புரிஞ்சிடும். இப்போது ஸ்டேட் பேங்கினுடைய சார்ட் பார்க்கணும். இது வந்து ஸ்டேட் பேங்கினுடைய சார்ட் ரைட் சைடில் பாருங்கள். இந்த ஸ்டேட் பேங்கினுடைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாளைக்கு முன்னாடி 5 ட்ரேடிங் டே போன வாரம் ஃபுல்லாக, போன வாரத்துக்கு முதல் வாரம் வெள்ளிக்கிழமை அதோட ரேட் வந்து 288 ரூபாய் இருந்தது. இப்போ இந்த 5 நாளில் இந்த ரிசல்ட் சீசனில் நல்ல ரிசல்ட் கொடுத்ததால, பட்ஜெட் நல்லா வெளிவந்ததால் எவ்வளோ பெரிய ஜம்ப் ஆகிட்டு 100 ரூபாய் மேலே ஏறி வந்துடுச்சு. இப்போ ஸ்டேட் பேங்கோட பங்குகள் நீங்கள் சாதாரணமாக சந்தையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா ப்ராஃபிட், 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா 100 ரூபாய் ப்ராஃபிட்டு. இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாருங்களேன். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த பிப்ரவரி 300 கால், ஒருவேளை நான் இந்த 5 நாளைக்கு முன்னாடி இந்த பிப்ரவரி 300 காலோட சார்ட் காட்டுறேன் பாருங்கள். பிப்ரவரி 300 கால் அதனுடைய சார்ட்டு, அதனுடைய 5 நாட்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விலை வந்து 10 ரூபா, 12 ரூபா, 11 ரூபா அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 9 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. அப்போது போன 29ஆம் தேதி ஜனவரி மாதம் யாராவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிப்ரவரி கான்ட்ராக்டை வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போ அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, 285 ரூபா 290 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பாரு? ஒரு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் கொடுத்து இந்த பை காலை வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு அதனுடைய மதிப்பு 119 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் 100 ரூபான்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 3 லட்சம் ரூபாய். 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கால் வாங்கியிருந்தாருன்னா இப்போ 6 நாளில் அவருக்கு ப்ராஃபிட் வந்து 3 லட்சம் ரூபாய், 2,70,000 ரூபாய் ப்ராஃபிட். எத்தனை மடங்கு பாருங்கள்? 10 மடங்கு 5 நாளில் அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அதே ஆப்போசிட் நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கிறீங்க. ஸ்டேட் பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க்கு, இது கண்டிப்பாக இது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக வந்து ஒரு 300 புட்டு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக நீங்கள் திங்க் பண்ணி புட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். புட்டுன்னா என்ன? மார்க்கெட் அதாவது விலை இறங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் பங்கினுடைய விலை ஏறிடுச்சு. 1 2 3 4 5 அதே 29ஆம் தேதி எடுத்துக்கலாமே. அதே 29ஆம் தேதி புட்டினுடைய விலை 30 ரூபாய் இருந்தது. 30 × 3000. இப்போது நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்னா ஒரு 90,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு புட்டு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதே 3000 புட்டு ஸ்டேட் பேங்க் விலை குறையும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்திருந்தீங்கன்னா 90,000 ரூபாய் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் இப்போ அதனுடைய விலை வெறும் 1 ரூபாயில் இருக்குது. 1 ரூபாய் 50 பைசாவில் இருக்குது. 90,000 ரூபா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போ 1 ரூபாய் 50 பைசா அதனுடைய விலை. அப்போது 4,500 ரூபாய் உங்களுடைய புட்டினுடைய மதிப்பு. எவ்வளோ போச்சு காசு? 85,000 ரூபாய் போயிடுச்சு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ரொம்ப புட் அண்ட் கால் ஆப்ஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வர்த்தகம் பண்ணணும். ரொம்ப குயிக்காக ஒரே நாளில் 20% 30% ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி லாஸும் ஒரே நாளில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் தொகை தான் உங்களுக்கு லாஸ். புட் ஆப்ஷனும் எப்படி பை பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்? செல் பண்ணலாம். ரைட்டிங் புட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 300 புட்டை வந்து பை பண்ணும்பொழுது எவ்வளோ பணம் தேவைப்படுது நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்க பாருங்கள். 4,800 ரூபாய் தேவைன்னு சொல்லுது. அதுவே இந்த 300 புட்டை வந்து இப்போ செல் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள். 83,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லி காட்டுது. அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் புதுசாக பை பண்ணும் பொழுது பணம் கம்மியாகவே போதும். ஆனால் எதுவுமே இல்லாமல் செல் அடிக்கிறீங்க, ஷார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பணம் அதிகமாக தேவைப்படும், மார்ஜின் அமௌண்ட் தேவைப்படும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எனக்கு லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது, இன்ட்ரின்சிக் வேல்யூ. இன்ட்ரின்சிக் வேல்யூங்கிறது உங்கள் கான்ட்ராக்டினுடைய ஒரிஜினல் மதிப்பு. இது வந்து என்னென்னா 2 டேர்ம் நான் சொன்னேன், ஸ்பாட் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஆல் ஆப்ஷனில் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு ஃபார்முலா வந்து ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து நெகட்டிவில் வந்ததுன்னா நெகட்டிவ் மதிப்பை இது எடுத்துக்காது, அதுக்கு பதிலாக 0வாக மாற்றிடும். அதுவே இங்கே வந்து ஒரு 420 ரூபாய் போயிட்டுருக்கு, நீங்கள் 410 ரூபாய் இது எடுத்துருக்கீங்கன்னா வித்தியாசம் +10 ரூபாய். ப்ளஸ் மதிப்பை எடுத்துக்கும். ஆனால் மைனஸ் மதிப்பு வந்துச்சுன்னா அதை வந்து 0வாக மாற்றிக்கும்.
புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை மாற்றிக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணால் என்ன ஆகும், செல் பண்ணால் என்ன ஆகும். நான் சொல்கிறது இப்போ பிப்ரவரி மாத கான்ட்ராக்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா பிப்ரவரி மாத இறுதியில் என்ன நடக்கும், கான்ட்ராக்ட் முடியும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கான்ட்ராக்ட் முடியும் பொழுது 3 நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, நீங்கள் 400 ரூபாய்க்கு போட்ட கான்ட்ராக்ட் இப்போது பங்கினுடைய விலை 420 430 மேலே ஏறி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, கரெக்டாக 400 ரூபாயிலே முடியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் 400 ரூபாய் போகும்னு நினச்சி வாங்குனீங்க, ஆனால் 380 370 360ன்னு கீழே இறங்கி வந்துருச்சு. இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போது இங்கே ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து கால் பையிங். இப்போது ஒருத்தர் கால் பை பண்ணுறாரு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நான் 100 ரூபாய் போகும், ஏதோ ஒரு பங்கு எடுத்துக்கலாம், 100 ரூபாய் அந்த பங்கினுடைய விலை போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு காலை நான் பை பண்ண போகிறேன். 100 ரூபாய் காலை பை பண்ண போகிறேன். ஓகேங்களா. XYZ அப்படின்ற கம்பெனியோட 100 ரூபாய் கால் வந்து நான் பை பண்ண போகிறேன். ப்ரீமியம் வந்து 3 ரூபான்னு காட்டிகிட்ருக்கு. அப்போது ஒரு லாட் சைஸ் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம்னா, ஒரு 1000 பங்குகள் ஒரு லாட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போது 3 ரூபா ப்ரீமியமு, 1000 ரூபாய் லாட் சைஸு. அப்போ எனக்கு பணம் எவ்வளோ தேவைப்படும், 3000 ரூபாய் என் கையில் வேணும் இந்த கால் வாங்கிறதுக்கு. சரி, வாங்கிட்டீங்க. இன்றைக்கி பிப்ரவரி 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ வாங்கிட்டீங்க. இப்போது மந்த்து கடைசியில், இன்றைக்கி வர்த்தகம் கிடையாது, நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். வர்த்தகம் நடக்கும்பொழுது பிப்ரவரி 8ஆம் தேதி நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணுறேன். கடைசியில் கான்ட்ராக்ட் முடிவடைகிற தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். 100 ரூபாய் போகும்னு நினச்சிட்டு நீங்கள் கால் வாங்கியிருக்கீங்க. இப்போ 80 ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கோங்க. குறைஞ்சிருச்சு, 20 ரூபாய் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன ஆகுது, 80 மைனஸ் நீங்கள் போகும்னு நினச்சது 100. அப்போ வித்தியாசம் எவ்வளவு, மைனஸ் 20 ரூபாயில் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ் கிடையாது. மைனஸில் வேல்யூ வந்துச்சுன்னா அது என்னவாக மாற்றிக்கும், 0வாக மாற்றிக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவையும் இந்த ப்ரீமியத்தையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்கள், இன்ட்ரின்சிக் வேல்யூ -20 நம்ம வச்சுக்கக்கூடாது, 0ன்னு வச்சுக்கணும். மைனஸ் ப்ரீமியம் தொகை 3 ரூபாய். அப்போது மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 0 - 3 லாஸ் வந்து -3 ரூபாய். லாட் சைஸு 1000 ஷேர் வந்து ஒரு லாட்டுன்னு சொன்னேன். அப்போது 3000 ரூபாயும் உங்களுக்கு போச்சு. எவ்வளோ கட்டினீங்க நீங்கள் ஆரம்பத்தில் கட்டின தொகை 3000 ரூபாய். இப்போ லாஸ் ஆனது 3000 ரூபாய், 0. அப்போ உங்கள் பணம் ஃபுல்லாக காலி. 90 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 ரூபாய்க்கு பதிலாக 90 ரூபாயாக வர்த்தகம் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க கடைசி நாள். அன்றைக்கும் என்ன, 90 - 100 வந்து -10 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ. -10னா மைனஸில் எடுத்துக்காது, 0ன்னு எடுத்துக்கணும். 0 - 3 அப்பையும் -3 ரூபாய் தான் உங்களுடைய லாஸ். அப்போது 1000 ஷேர்ஸ் ஒரு லாட்டு, அப்பையும் உங்கள் ப்ரீமியம் 3000 ரூபாய் காலி. சரி, அடுத்த கேஸ், இது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டுமே என்னென்னா கேஸ் 1, பங்கினுடைய விலை குறைஞ்சிட்டா என்ன ஆகுன்றதுக்கு எடுத்துக்காட்டு. பங்கினுடைய விலை எவ்வளவு குறைந்தாலும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டி வாங்குனீங்களோ அந்த தொகை தான் உங்களுக்கு போகுது. எவ்வளோ குறைஞ்சாலும் திடீர்னு இந்த 100 ரூபாய்க்கு போகுன்றது 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு வந்தால் கூட உங்களுக்கு இந்த 3000 ரூபா தான் நட்டம். இந்த 3000 ரூபாய்க்கு கீழே நட்டமாகறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அது பார்த்துக்குங்க. இந்த 2 தான் வந்து உங்களுக்கு நட்டம், அதுக்கு கீழே போகவே போகாது. சரி, இப்போ பங்கினுடைய விலை நான் 100 ரூபாய்க்கு போகும்னு நினச்சி வாங்கினேன், அதே 100 ரூபாயில் இருக்குன்னா என்ன ஆகும்? இப்போ 100 - 100 அப்பையும் 0, 0 - 3 பார்த்தீங்கன்னா அப்பையும் -3. அப்பையும் 3000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் தான். அப்போது பங்கினுடைய விலை இறங்கினாலும் உங்கள் ப்ரீமியம் 3000 ரூபாய் காலி. பங்கினுடைய விலை நீங்கள் என்ன மதிப்பை நினச்சி வாங்குனீங்களோ அதே மதிப்புக்கு வந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அப்பையும் 3000 ரூபாயும் போயிடும். அதையும் பார்த்துக்குங்க. இன்கேஸ் இப்போ 10 ரூபாய் ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு போகும்னு நான் வாங்கினேன், 10 ரூபாய் இப்போ ஏறிடுச்சு, 110 ரூபாயில் கடைசி நாள் மாத கடைசியில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு, 110 - 100 10 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஆல்ரெடி ப்ரீமியத்துக்காக நீங்கள் 3 ரூபாய் கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கீங்க. அப்போது ப்ராஃபிட் எவ்வளவுன்னா 10 - 3 7 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா. அப்போது ஒரு லாட்டுக்கு 1000 ஷேரு, 7000 ரூபாய் ப்ராஃபிட். பாருங்களேன், 3000 ரூபா தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் உங்களுக்கு கிடைத்த ப்ராஃபிட் 7000 ரூபாய், டபுள் ஆகிடுச்சு ஒரே மாதத்தில் பணம். அதுவே நல்ல அந்த பங்கினுடைய விலை ஏற்றம் அடைஞ்சு 120 ரூபாயாக மாறிச்சுன்னா 120 - 100 20 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ,
அதிலிருந்து ப்ரீமியத்தை கழிச்சிங்க அப்படின்னா 17 ரூபாய் ப்ராஃபிட். அப்போது ஒரு லாட்டுக்கு 17,000 ரூபாய். அப்போது உங்கள் பணம் வந்து ஆல்மோஸ்ட் 5 மடங்கு 6 மடங்காக மாறப்போகுதுன்னு அர்த்தம் ஒரே மாதத்தில். இதுதான் கால் பையிங்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் பங்கினுடைய விலை இறங்கினா உங்கள் காசு போச்சு, பங்கினுடைய விலை அதே வந்தாலும் விலை உங்களுடைய காசு போனது. ஆனால் பங்கினுடைய விலை ஏற ஆரம்பித்தது அப்படின்னா உங்களுக்கு அளவில்லா லாபம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து கால் பையிங், கால் பை பண்ணுறவர்களுக்கு. இதுவே ஒருத்தர் ஷார்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், கால் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கால் வந்து செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கால் செல் பண்ணுறவர்கள் வந்து எப்பயுமே என்னென்னா ஆப்போசிட்டாக நடந்தால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ நீங்கள் கால் பையிங் எதுக்கு பண்ணுறீங்க? பங்கினுடைய விலை ஏறும்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க. இப்போ விற்கிறவர் எதனால் விற்கிறாரு? பங்கினுடைய விலை ஏறாது இறங்கும்னு நினைக்கிறதால தானே விற்கிறாரு. அப்போ அவருக்கு பங்கினுடைய விலை இறங்கினா தான் லாபம். ஏறனா என்ன ஆகுது, இறங்கினா என்ன ஆகுதுன்றதை இந்த எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். இப்போ பங்கினுடைய விலை 80 ரூபாயை இறங்கிடுச்சு. அப்போ மாத கடைசியில் என்ன ஆகுது, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து -20. மைனஸில் இன்ட்ரின்சிக் வேல்யூ வராது. அதனால் இப்போ ஃபார்முலா ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபார்முலாவை மாற்றிக்கணும். ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. இங்கே வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸ் ப்ரீமியம். ஆனால் இதில் வந்து ஃபார்முலா இப்போ மாற்றிக்கணும். ஆப்ஷன் ரைட்டர்ஸ்க்கு வந்து ப்ரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ 3 - 0 3 ரூபாய் அவருக்கு லாபம். 1000 ஷேர் ஒரு லாட்டு. அப்போ 3000 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா? அப்போ 3000 ரூபாய் ப்ரீமியத்துக்கு அவர் கையில் 3000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்போ 3000 ரூபாய் லாபத்தில் இருக்காரு. அதே பங்கினுடைய விலை 90 ரூபாய் ஆகுது. அப்பையும் -10 -10 வராது, 0ன்னு வச்சுக்குவாங்க. 3 - 0 அப்பையும் 3 ரூபாய் தான். அப்போது 1000 ரூபாய்னா 3000 ரூபாய் லாபம் அவருக்கு. டபுள் அவர் போட்ட காசுக்கு இப்போயும் டபுள் 3000 ரூபாய் அவர் கைக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். போட்ட காசுக்கு டபுள் கிடையாது. ஏன்னா இவர் வந்து ப்ரீமியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் ரைட்டிங் பண்ணும் பொழுது ப்ரீமியமாக நிறைய தொகையை செலுத்தியிருப்பார். ஆனால் ஓவராலாக அவருக்கு ப்ராஃபிட் வந்து 3000 ரூபாய். சரி, கேஸ் 3 வந்து பங்கினுடைய விலை ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே 100 ரூபாய் நீங்கள் நினச்சி வாங்கினீங்க, அதே 100 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னாலும் அப்பையும் பாருங்கள் 100 - 100 0, ப்ரீமியம் 3 ரூபாய். அப்போ டோட்டலாக ப்ராஃபிட் 3 ரூபாய். அப்பையும் அவருக்கு 3000 ரூபாய். அப்போ பாருங்கள் பங்கினுடைய விலை இறங்கினது அப்படின்னு, அதாவது இவர் நினைச்சது நடந்ததுன்னா, இவர் இறங்கும் நினச்சிட்டு தானே விற்றாரு, இவர் நினைச்சது நடந்ததுன்னா 3000 ரூபாய் தான் அதிகபட்ச ப்ராஃபிட். அதற்கு மேலே அவர் கிடைக்காது. 3000 ரூபாய்ன்றது என்ன, அந்த இந்த கான்ட்ராக்டினுடைய ப்ரீமியம் மதிப்பு. நம்ம வாங்கின கான்ட்ராக்டுக்கு ப்ரீமியம் 3000 ரூபாய். அதனால் அந்த ஃபுல் அமௌண்ட் அவர் கிடைச்சிடும். பங்கினுடைய விலை இறங்கினாலும் கிடைக்கும், பங்கினுடைய விலை அதே விலையில் இருந்தாலும் கிடைக்கும். ஆனால் இவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக பங்கினுடைய விலை ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க, 110 ரூபாயாக மாறிடுச்சுன்னா 10 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ ப்ரீமியத்தால் அதை கழிச்சிங்கன்னா -7 ரூபாய் இவருக்கு லாஸ். ஏன்னா இவர் இறங்கும்னு நினச்சி விற்றாரு, ஆனால் ஏறிடுச்சு, 7000 ரூபாய் நட்டம். அதே மாதிரி 120 ரூபாயாக மாறிச்சு அப்படின்னா 20 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ டிஃப்ரென்ஸ் 17 ரூபாய் மைனஸில் இருக்குது. அப்போ இவருக்கு லாஸ் வந்து 17000 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் ப்ரீமியத்துக்கு இவருக்கு லாஸ் பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்ட்டு, 17000 ரூபாய் லாஸ் ஆகுது. அப்போது இவருக்கு லாபம் வந்து அளவாக தான் இருக்கும், அளவான லாபம், ஆனால் அளவில்லாத நஷ்டம். அதுவே ஆப்ஷன் பை பண்ணுறவர்களுக்கு அளவான நஷ்டம். நஷ்டம் வந்து எவ்வளவு நாளும் 3000 தான், அதுக்கு கீழே போகவே போகாது. ஆனால் லாபம் அளவில்லா லாபம். இது ரெண்டும் வந்து ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி. புட் ஆப்ஷனுக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ அதே ஒரு XYZன்ற கம்பெனி இப்போ ஏதோ ஒரு விலையில் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நான் நினைக்கிறேன் இது 100 ரூபாய்க்கு கீழே போயிடும் இந்த மாத கடைசிக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு புட்டு வந்து பை பண்ணுறேன். புட் வந்து எப்போ உங்களுக்கு லாபம் தரும், விலை இறங்கினாதான் லாபம் தரும். சரி, அதே மாதிரி இந்த மாத கடைசியில் 80 ரூபாயை இறங்கிடுச்சு. அப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், 100 - 80 20 ரூபாய். ப்ரீமியம் ஆல்ரெடி நீங்கள் 3 ரூபாய் கட்டியிருக்கீங்க. அப்போ 17 ரூபாய் உங்களுக்கு லாபம். ஒரு லாட்டுக்கு 1000 ஷேர், 17000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். அப்போது புட் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே பங்கினுடைய விலை இறங்குனது அப்படின்னா இறங்க இறங்க உங்களுக்கு லாபம். 80 ரூபாயை இறங்குனுச்சுன்னா 17000 லாபம். 10 ரூபாய் மட்டும் இறங்கியிருக்கு, 90 ரூபாயாக மட்டும் மாறி இருக்கு. அப்போ பாருங்கள் 10 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூ, ப்ரீமியத்தில் கழிச்சிங்கன்னா 7 ரூபாய். அப்போ 7000 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ பங்கினுடைய விலை கீழே போக போக உங்களுக்கு ப்ராஃபிட்டினுடைய மதிப்பு வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போது பங்கினுடைய விலை ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, 100 ரூபான்னு நினச்சிங்க 100 ரூபாயிலே வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள் 100 - 100 0, ப்ரீமியத்தால் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் -3 ரூபாய். அப்போது உங்களுக்கு ப்ரீமியம் தொகை 3000 ரூபாய் கட்டி வாங்கினீங்க இல்லையா, அந்த 3000 ரூபாய் போயிடுச்சு.
அதே மாதிரி பங்கினுடைய விலை ஏறுது, 10 ரூபாய் ஏறிடுது, அப்போது -10. -10ன்றது இன்ட்ரின்சிக் வேல்யூவில் வராது, இதை ஜீரோவாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ 0 -3 -3 ரூபாய், 1000 ஷேர்ஸ்க்கு வந்து 3000 ரூபாய் லாஸு. அதே மாதிரி தான் 120க்கு. அப்போது நஷ்டம் வந்ததுன்னா ப்ரீமியம் தொகை 3000 ரூபாய் உங்கள் கையை விட்டு போயிடும். அதற்கு கீழே நஷ்டம் வர வாய்ப்பே கிடையாது. ஆனால் லாபம் வந்ததுன்னா 7000, 17000, 3000 கட்டி 5 மடங்கு 6 மடங்கு லாபம் இந்த இதில் நமக்கு கிடைச்சிருக்கும். இதுவே புட் ரைட்டிங், புட்டை வந்து ஷார்ட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதற்கு ஆப்போசிட். அப்படியே புட்டை எதுக்கு ஷார்ட் அடிக்கிறீங்க, புட்டுன்னா இறங்கும்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாங்குறது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏறும் அப்படின்னு நினைக்கிறதால ஷார்ட் அடிக்கிறேன். அப்போது உங்களுக்கு புட்டினுடைய பங்கினுடைய விலை ஏறும் பொழுது ஷார்ட் அடித்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பங்கினுடைய விலை இறங்கிடுச்சு, இறங்க இறங்க புட் பை பண்ணவங்களுக்கு தான் லாபம். நம்ம புட்டை விற்றுருக்கோம், நமக்கு நஷ்டம் கிடைக்கும். எவ்வளோன்னு பார்க்கலாம். 80 ரூபாயா இறங்கிடுச்சு பங்கினுடைய விலை. 100 - 80 20 ரூபாய் ப்ராஃபிட்டு, ப்ரீமியம் 3 ரூபாய். அப்போது 17 ரூபாய் வந்து லாஸில் இருக்குது. அதாவது பங்கினுடைய விலை வந்து இறங்கிடுச்சு, 17 ரூபாய் நமக்கு லாஸு. அப்போது 1000 ஷேர்ஸுக்கு 17000 ரூபாய் கையை விட்டு போயிடும். ஏன்னா பங்கினுடைய விலை புட்டுன்னா புட்டு வாங்குறவர்களுக்கு இறங்கிடுச்சு, ஆனால் நமக்கு புட்டு இறங்கக்கூடாது, ஏறணும். ஏன்னா நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ரைட்டுன்னா என்ன, ஆப்போசிட்டாக பண்ணணும் நம்ம. அதனால் நமக்கு 17000 ரூபாய் இங்கே லாஸ். அதே மாதிரி 90 ரூபாயா இறங்கியிருக்குன்னா 10 ரூபாய் இங்கே இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ பார்த்தீங்கன்னா -7 ரூபாய் லாஸு, 1000 ஷேருக்கு 7000 ரூபாய் கையை விட்டு போகும். அதுவே அதே ரேட்டில் வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாயிலே வந்து நிற்கிதுன்னா 0 இன்ட்ரின்சிக் வேல்யூ, ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கும்பொழுது 3 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ 1000 ஷேருக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதே மாதிரி ஏறுது, பங்கினுடைய விலை ஏறிட்டே போகுது, 110 120 எவ்வளவு ஏறினாலும் இன்ட்ரின்சிக் வேல்யூனுடைய மதிப்பு வந்து நீங்கள் கழிக்கும் போது மைனஸ் ஆகிடும். மைனஸில் வேல்யூ வந்துச்சுன்னா ஜீரோவாக தான் நம்ம வச்சுக்க முடியும். அப்போ 3 - 0 3 ரூபாய் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். எவ்வளோ ஏறினாலும் திடீர்னு 200 ரூபாய் 250 ரூபாயாக மாறினா கூட உங்களுக்கு இந்த 3 ரூபாய் தான் ப்ராஃபிட். அப்போது 3000 ரூபாய். ரைட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரைட்டிங் பண்ணுறவர்களுக்கு அளவான லாபம் வந்து ப்ரீமியம் தொகை தான் கிடைக்கும் எப்பயுமே. ஆனால் அளவில்லா நஷ்டம் வந்து அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு காலை பை பண்ணுறவர்களுக்கு 3 கேஸ் சொன்னேன். எது வந்து நல்லது, விச் இஸ் ப்ராஃபிட்டபிள். ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறது நல்லதா, ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறது நல்லதா. ஆப்ஷன் பை பண்ணுறது எப்பயுமே சேஃப். ஏன்னா பணமும் கம்மியாக தேவைப்படும். நஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதுதான் நஷ்டம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. 3 சான்ஸ் சொன்னேன். ஒன்று, நீங்கள் நினைக்கிற விலையை விட ஏறணும், இல்லை நீங்கள் நினைக்கிற விலையை விட குறையணும், இல்லை அதே விலையில் இருக்கணும். இந்த 3 சான்ஸ் தான் இருக்குது. இந்த 3 சான்ஸில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு சான்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது என்ன சான்ஸ்னால், நீங்கள் வாங்கின அந்த கான்ட்ராக்டை விட பங்கினுடைய விலை மேலே ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒன்லி 1 சான்ஸ். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ இந்த பங்கினுடைய விலை ஏறுதோ ஏறும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பங்கினுடைய விலை இறங்கினாலோ பங்கினுடைய விலை அதே அளவில் இருந்தாலோ உங்களுக்கு நஷ்டம்தான் கான்ட்ராக்ட் முடிகிற அன்னைக்கு. அதுவே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவர்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது வின் பண்ணுறதுக்கு. 2 சான்ஸ் இருக்குது. என்ன சான்ஸ்ன்னு பாருங்கள், இந்த டேபிளில் பாருங்கள். பங்கினுடைய விலை ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணிச்சுன்னா, அதாவது நான் என்ன பண்ணுறேன், பங்கினுடைய விலை இறங்கும்னு நினச்சிட்டு நான் கால் ஆப்ஷனை விற்கிறேன், ஆனால் பங்கினுடைய விலை ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ். பங்கோட விலை வந்து ஏறிடுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தால் மட்டும் லாஸ். ஆனால் பங்கினுடைய விலை அதே விலையில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட், இல்லை அதற்கு கீழே இறங்கிட்டாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஆனால் ப்ராஃபிட் வந்து லிமிட்டட். இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் பையிங் அண்ட் செல்லிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த மணி ஆப்ஷன், அட் த மணி ஆப்ஷன், அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா, நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ. இந்த வீடியோ ஏற்கனவே லெங்க்தி ஆனதால் இதோட கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். இதை மறுபடியும் போட்டு பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு 3 மாதமாவது ப்ராக்டிஸ் பண்ணாமல் ட்ரேடிங்கில் இறங்காதீங்க.
எக்ஸ்பைரி டேட், அதாவது 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ இருக்கிற மாதம் கரண்ட் மந்த்து, நியர் மந்த், அடுத்த மாதம் மிட் மந்த், நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபார் மந்த்ன்ற 3 கான்ட்ராக்ட் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து டெலிவரி அதாவது கான்ட்ராக்ட்டுங்கிறதால நார்மல் மோடில் பை பண்ணலாம், கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இன்ட்ராடேயில் பண்ணலாம், இன்ட்ராடேயில் கவர் ஆர்டர் பண்ணலாம், இன்ட்ராடேயில் ப்ராக்கெட் ஆர்டர் பண்ணலாம். அதே ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலியமாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர்த்தகம் பண்ணுறதால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கிடைக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.